ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஜேஜே ஹாப்பி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் vlogல என்னோட கிச்சன் கிளீனிங் தான் உங்களுக்கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட் இது. இன்றைக்கி வந்து ஒரு வழியாக நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தான் ரொம்பவே திருப்தியாக இருக்குது மனசுக்கே. ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது லாஸ்ட் vlogோட கண்டினியூவேஷன் தான். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அந்த வேலைக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஒரு வழியாக களத்தில் இறங்கியாச்சு. முழுசாக சந்திரமுகியாக மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் நானும் ஒரு வழியாக. அதாவது ஷெல்ஃபுக்கு கீழே, கவுண்டர் டாப்க்கு கீழே, அந்த மாதிரி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் அண்ட் ஷெல்ஃப் அதெல்லாம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஷாப்பிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஷாப்பிங் ஹால் சொல்லிட்டு கிச்சன் அப்டேட்டுக்காக சில ப்ராடக்ட்லாம் நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே இப்போ தான் என்னால் அரேஞ்ச் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே வச்சு இப்போ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கிச்சன் ஒரு வழியாக பார்க்க இப்போ தான் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஷெல்ஃப் பக்கம் இருக்க கவுண்டர் டாப்பில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கல்லையும் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக லிக்விட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக எப்பவும் போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக டிஷ் லிக்விட், அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நான் வந்து கவுண்டர் டாப் அண்ட் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி விட்டுடுவேன். இப்போ ஒரு க்ளீன் டவல் நல்லா வந்து வாட்டரில் டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம வைப் பண்ணிக்கலாம். அந்த சைடு எனக்கு வுட் ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் வாஷ் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து இங்கே பிளக் பாயிண்ட் வேறு இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றியெல்லாம் வாஷ் பண்ண முடியாது. லைட்டாக ஈரமான டவல் வச்சு அப்படியே வைப் பண்ணி இழுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் மேலே வந்து ஃபஸ்ட்டு என்னோட கல் ஜாடி, உப்பு ஜாடி வந்து வைக்க போகிறேன். அதை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி வைக்க போகிறேன். எனக்கு வந்து அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ஒரே இடத்துல எடுக்கும்போது தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி போடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே ஒரு உரசுற கல் ஒன்று இருக்கும். பாப்பாக்கெலாம் யூஸ் பண்ணுறது, மஞ்சள் மாதிரி ஏதாவது உரசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு உடிக்கிறதுக்கு அந்த கல்லையும் இப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரே இடத்துல நீட்டாக ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்ஜாடி வச்சுருந்தேன். அப்புறமா வந்து அது ஃப்ரிட்ஜ் மேலே மாற்றிட்டு நாங்கள் வந்து மிக்சியை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடம் ரொம்பவே நீட்டாக, ரொம்ப காம்பேக்டாக அந்த இடம் எனக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போது ஃப்ரிட்ஜுக்கு மேலே பாருங்கள் என் கிட்ஸு எவ்வளோ அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீட்டாக தொடச்சி ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு மற்ற ஜாடி இதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இப்போ தேவையான பொருளை மட்டும் மேலே வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப கச்சா முச்சான்னு வைக்கிறதுவெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எந்த ஸ்பேஸாக இருந்தாலும் மினிமல் ப்ராடக்ட்ஸ் இருந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் கிச்சனில். இதுக்கப்புறமா கவுண்டர் டாப்க்கு கீழே என்னோட குக்வேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுற ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துட்டு பழைய ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஷெல்ஃப் எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணலாம். இந்த குக்வேர்ஸ் பார்க்கும்போது சில பேருக்கு தோணலாம் இது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி. பட் எனக்கு இதுவே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். இந்த ஷெல்ஃப் லைனரும் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்போ அதையும் அந்த ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னோட குக்வேர்ஸ் எல்லாத்தையும் இதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க மொத்த குக்வேர்ஸுமே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிரியாணி பாட் அதெல்லாம் இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு சீர் கொடுத்த பாத்திரமெல்லாம் பாதி புழங்காமல் நான் லாஃப்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதை இல்லாமல் சர்வ்வேர் மட்டும் கொஞ்சோண்டு ஸ்டீல் ரேக்கில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே குட்டீஸ் வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் தான் இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக முடிக்க போகிற ஸ்டேஜில் அவங்க வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க பாருங்கள். வந்துட்டு அவங்க மாமியோட நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. பாதி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சு அவங்க குக் பண்ணி சொல்லி விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்புட்டி. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் ஸ்டெப் ரேக் வச்சு இந்த பல்சஸ் பாட்டில்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பெரிய பாட்டில் வைக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து 800 ml பாட்டில் வைக்கும்போது அதோட பிரெத் எனக்கு பத்தலை. ஸோ நான் இதை கூட காமிச்சிருந்தேன், என்னோட கார்பெண்டர் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன்னு சொல்லி. இதை மேலே வச்சு இந்த பாட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், அதுக்கு கீழே உள்ள ஷெல்ஃபில் வந்து அந்த ஸ்டெப் ரேக் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா பிரெத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மெஷர் கொடுத்துருந்தேன்னா, ஸோ கரெக்டாக நான் செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரியே. அதே மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஷெல்ஃபில் வந்து ஸ்டெப் ரேக் வச்சு கீழே இருக்க சின்ன சின்ன பாட்டில்ஸையுமே வந்து நான் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. அந்த ஸ்டெப் ரேக்கை விட நான் கஸ்டமைஸ் பண்ண இந்த ரேக் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல லுக் கொடுத்துச்சு இந்த ஷெல்ஃபுக்கே. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து ரேக்குக்கு கீழேயும் நமக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல சர்விங் ட்ரே ஏதாவது 1-2 வச்சிருக்கோம், இல்லை சின்ன சின்ன பொருள்னா அழகாக நீட்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓவராலாக கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.